மாநிலம் விஜயவாடாவில் உள்ள ஸ்வராஜ் மைதானத்தில் டாக்டர் அம்பேத்கரின் சிலை அமைக்கப்பட்டுள்ளது. இந்த சிலை 125 அடி உயரம் கொண்டது. இது 81 அடி உயரம் கொண்ட பீடத்தின் மீது அமைக்கப்பட்டுள்ளதால் இதன் மொத்த உயரம் 206 அடியாக உள்ளது. இந்த சிலை அமைக்கப்பட்டுள்ள பகுதிக்கு ஸ்மிருதி படம் என பெயரிடப்பட்டுள்ளது. இந்நிலையில் உலகின் மிகப்பெரிய அம்பேத்கர் சிலையை ஆந்திர முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டி திறந்து வைத்தார். தஞ்சாவூர் மாவட்டத்தில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு மக்களுடன் முதல்வர் திட்ட முகாம் பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் அமைச்சர்கள் KKSSR ராமச்சந்திரன் மற்றும் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஆகியோர் கலந்து கொண்டு 1242 நபர்களுக்கு 3,79,00,000 மதிப்பில் நலத்திட்ட உதவிகளை வழங்கினர். முன்னதாக விழாவில் பேசிய அமைச்சர் அன்பில் மகேஷ், ஒரத்தநாடு தொகுதியில் ஆண்களுக்கான கலைக்கல்லூரி தொடங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்தார். இவ்விழாவில் அரசு கொறடா கோவி செழியன், பாராளுமன்ற உறுப்பினர்கள் பழனி மாணிக்கம், ராமலிங்கம், MLAக்கள் சந்திரசேகரன், நீலமேகம், அசோக்குமார், மாவட்ட ஆட்சியர் தீபக் ஜேக்கப் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். நாமக்கல் மாவட்டம் புதுச்சத்திரம் அடுத்த பாவைப்பள்ளி அருகே செயல்படும் வைர மாளிகை என்ற சிற்றுண்டி உணவகத்தில் சட்டவிரோதமாக மதுபானங்கள் அதிக விலைக்கு விற்கப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. மேலும் புதுச்சத்திரம் காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதேபோன்று நாமக்கல் டு சேலம் செல்லும் தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள 35க்கும் மேற்பட்ட இடங்களில் தாபா என்ற பெயரில் செயல்படும் உணவகங்களில் விடிய விடிய மது விற்பனை போலீசார் அனுமதியுடன் நடத்தி வருவதாக தொடர்ந்து புகார் எழுந்துள்ளது. இந்த நிலையில் நாமக்கல் மாவட்ட கண்காணிப்பாளர் உடனடியாக சட்டவிரோதமாக செயல்படும் தாபாக்களில் மது விற்பனையை நிறுத்தி அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி சமூக ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ராணிப்பேட்டை மாவட்டம் திமிரி ஒன்றியத்துக்குட்பட்ட பாளையம் கிராமத்தில் நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரத விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக உத்தரப்பிரதேச ராஜ்யசபா MP தக்ஷனா சிங் கலந்து கொண்டார். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில் இந்திய அஞ்சல் துறை, வங்கித்துறை, வேளாண்மைத்துறை, ஊரக வளர்ச்சித்துறை, இந்திய உணவுக் கழகத்துறை, சுகாதாரத்துறை உள்ளிட்ட துறையில் செயல்பட்டு வரும் மத்திய அரசின் திட்டங்கள் குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு செய்யப்பட்டது. பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய MP தக்ஷனா சிங், 2047 பாரத பிரதமர் ஒரு சபதம் எடுத்துக் கொண்டிருக்கிறார். அமெரிக்கா, இங்கிலாந்து போன்று வல்லரசு நாடாக மாற்ற வேண்டும் என்பதை அதற்காக நாம் அனைவரும் உறுதிமொழி எடுத்துக் கொள்ள வேண்டும் என தெரிவித்தார். நிகழ்ச்சியை தொடர்ந்து அனைவரும் இந்தியா வல்லரசு நாடாக மாற்றுவோம் என உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் JJ அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 11 மற்றும் 12ஆம் வகுப்புகளுக்கு ஆசிரியர் குருமூர்த்தி வரலாறு பிரிவு ஆசிரியராக இருந்து வருகிறார். இந்நிலையில் 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு வரலாறு சம்பந்தமாக தேர்வு வைத்துள்ளார். அப்பொழுது அதே வகுப்பில் படிக்கும் மாணவர் ஒருவர் தேர்வு எழுதாமல் அருகில் உள்ள மாணவர்களிடத்தில் பேசியதாக கூறப்படுகிறது. அப்பொழுது ஆசிரியர் குருமூர்த்தி இதை தட்டி கேட்டு தேர்வு எழுத மாணவனை அறிவுறுத்திய போது மாணவன் ஆசிரியரை கேலி செய்ததாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த ஆசிரியர் மாணவனை அருகில் திட்டிக் கொண்டு சென்றபோது மாணவன் ஆசிரியர் கன்னத்தில் அறைந்ததாக கூறப்படுகிறது. அப்போது மாணவனின் விரலில் உள்ள மோதிரம் பட்டதில் ஆசிரியருக்கு காதில் இரத்த காயம் ஏற்பட்டது. இதைத் தொடர்ந்து ஆசிரியர் குருமூர்த்தி ஸ்ரீபெரும்புதூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். மாணவன் ஆசிரியை அடித்த சம்பவம் ஸ்ரீபெரும்புதூரில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கோவை குனியமுத்தூர் பகுதியில் மத்திய அரசின் திட்டங்கள் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியான நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக ராஜ்யசபா உறுப்பினரும் உத்தரப்பிரதேசத்தின் முன்னாள் துணை முதல்வருமான டாக்டர் தினேஷ் சர்மா சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். இதில் மத்திய அரசின் உஜ்வாலா கேஸ் இணைப்பு திட்டம், தபால் துறையின் கீழ் செல்வ மகள் சேமிப்பு திட்டம் ஆகியவை இந்நிகழ்வில் பயனாளிகளுக்கு வழங்கப்பட்டது. இந்நிகழ்வில் சிறப்புரையாற்றிய ராஜ்யசபா உறுப்பினர் டாக்டர் தினேஷ் சர்மா, மத்திய அரசின் திட்டங்களை அமல்படுத்துவதில் தமிழகத்தில் ஆளும் திமுக அரசு சுணக்கம் காட்டுவதாகவும், இதனால் மத்திய அரசின் திட்டங்கள் மக்களை சென்றடைவதில் பின்னடைவு ஏற்பட்டுள்ளதாகவும் குற்றம் சாட்டினார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.